வணக்கம். இந்த பதிவில் நம்ம தனுசு ராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சியை பார்க்கலாம். சனி மீனத்தில் இருந்து தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு மற்றும் அவருடைய 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசியவே பார்க்குறாரு. இந்த 3 இடத்த பார்க்குறாரு. இது நாள் வரையிலும் குரு பார்த்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்தவரை இப்போ சனியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இனிமேல் கெடுதல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு புது புது பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோணும் மனசுக்குள்ளார, சரிங்களா? அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வருட காலங்களுக்கு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள். உடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடக்கூடாது, ஆராய்ச்சி பண்ண சொன்னேன். அது ஒரு தெளிவான நிலையை கொடுக்கும். அதை இந்த சப்ஜெக்ட் பற்றின நாலேஜஸை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அனைத்து நவகிரக போர்களும் உங்களுடைய மறைவு ஸ்தானத்தில் போய் இப்போ எல்லாம் உட்காந்துருக்கு. அந்த மறைவு ஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் இடம் ரீதியானது இடம் இப்போ ஒரு இடம் அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் நல்லது நடந்துடும். மற்றும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எதை காட்ட போகுதுன்னா, இந்த சனி பெயர்ச்சி திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுத்துரும். இது கவலைகளால் உண்டாகும் மன அழுத்தம், இது எல்லாத்தினால தான் அந்த நோயே உண்டாகும். இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம கடவுள் வழிபாடு தான். கடவுள் வழிபாடுனா வெள்ளிக்கிழமையான லட்சுமி பூஜை பண்ணுங்கள், பெருமாளை வேண்டுங்க. இதெல்லாம் மிக சிறப்பான விஷயம், சரிங்களா? இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க துணைவியார் அவங்களோட ஒரு நல்ல இணக்கம் வச்சுருங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். தொழிலை கெடுக்க பார்ப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில் கவனம் தேவை, உடல் நலத்தில் கவனம் தேவை. புது வியாபாரம் செய்ய நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு மாமன் வகை தொல்லையோ சகோதரர் தொல்லையோ இல்லை நிறைய பிரச்சனைகள், மற்ற எந்த பிரச்சனைகளும் எல்லாம் அமைதி தான் காக்கும். விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. எதுக்கு உடைக்கிறோம்? வேலையில் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நல்லா இதாக இருக்கணும். அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தலையை சுற்றி வடக்கு பார்த்து நின்று உடைச்சிருங்க.